ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் சத்திய வாசிப்பு வடிவாக கேட்கவும். மத்தேயு 22 அதிகாரம் 30 உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்கள் போல் இருப்பார்கள். இந்த பரலோகம் எங்கே உள்ளது? எல்லோரும் இந்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக திருப்பி விடுவார்கள். பரலோகம் என்பது எல்லாரும் மரித்தா பிறகு போய் சேர்ற இடம் என்று சொல்லி ஏமாற்றி பேய் காட்டி திரத்தி விடுவார்கள். ஏசப்பாவே எத்தனை தரம் சொல்லியிருக்கிறார், பரலோகம் என்பது இங்கே என்றும் அங்கே என்றும் தேடுவதற்கு எதுவும் இராது, இதோ உங்கள் நடுவில் உள்ளதே என்று சொல்லி. அதாவது பூலோகத்தில் நாங்கள் இப்பொழுது இருக்கும் போதே இந்த பண்புக்கு நாங்கள் கடந்து வராவிட்டால் நாங்கள் இந்த பூலோகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ போகிறதும் இல்லை, அழிய போகிறது தான் நிச்சயம். ஆகவே நாங்கள் ஊக்கமாக கேட்போம். இந்த உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் அறிய போகிறோம். இந்த வசனத்தை பாருங்கள். இது வெளிப்படுத்தின சுவிசேஷம். நான் மத்தேயு 22 வாசித்தேன். இப்பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் புத்தகத்தை வாசிக்கிறேன். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இந்த 1000 வருஷம் அல்ல, அது கோடானு கோடி வருஷம். அப்படித்தான் இங்கே எழுதப்படும் உறவு காலமும் கோடானு கோடி ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களை வெளிப்படுத்துகிறது. அதாவது அங்கே மரணம் இல்லை. நாங்கள் உயிரோடு இருக்க போகிறதல்ல, நடந்து திரிஞ்சு ஓடி திரிகிறதல்ல, கஷ்டப்படுறதல்ல, வேர்வை சிந்துறதல்ல, பிள்ளைகளை போடுறதல்ல. அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு 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 அமைதி நிலை, அதாவது ஆத்ம சாந்தி என்று சொல்லுவார்கள் இல்லையா? வடிவாக கவனிக்கணும். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன், இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கும் முதலில் நான் வாசித்த இந்த வசனத்துக்கும் இருக்கிற அழகான ஒற்றுமையை பார்க்கவும். இது மத்தேயு 22:30 உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. நீங்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பி இந்த பொல்லாத மனித இரத்தம் குடிக்கும் மதங்களிலிருந்து ஒரு மனம் திரும்பி நீங்கள் பாருங்கள். உங்களை கட்டி வைக்கப்பட்ட சாத்தானிய கட்டுக்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு ஞானம் வரும், ஒரு நெற்றிக்கண் திறக்கும். இந்த மதங்கள் என்ன செய்கிறது தெரியுமா? கட்டி வைத்து மனிதரை நல்லதுதான் சொல்லும். நல்லது சொன்னால்தான் அதுக்கு பேர் அது தெய்வீகமான இடம் என்று மனம் திரும்பினவர்கள் எல்லோரும் வந்து குவிந்து அங்கே இனம் பெருகுவார்கள். இனம் பெருக வேணும், பிள்ளைகளை பெற வேண்டும். பெற்றால் தான் சாத்தானுக்கு வாசி. பிள்ளைக்கறி சமைப்பதற்கு அது வாயை திறந்து விரிந்து அகன்று பயங்கர உருவத்தோடு இருக்கிறது, வாய் திறந்த சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை எத்தனையோ முறை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த புஸ்தகத்தை எடுத்து இதோ 23ஆம் அதிகாரம் பாருங்க. புலத்துக்கு அறிய வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு இருக்கு. இதை தெரிஞ்சு கொள்ளுங்கோ. இங்கே பாருங்க, மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேரே, உங்களுக்கு ஐயோ! மக்கள் பிரவசிக்காதபடி பரலோக ராட்சியத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவசிக்கிறதும் இல்லை, பிரவசிக்கிற போகிறவர்களை பிரவசிக்க விடுகிறதும் இல்லை. 13ஆம் வசனத்தை வாசித்தேன். மாயக்காரர், மாயக்காரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கக்காரர், மார்க்கத்தினர். கிறிஸ்தவத்துக்குள்ளே எத்தளவு மார்க்கம்! வரப்போகிறதுக்கு பேர் கிறிஸ்துவே. சமாதானத்திற்கு மார்க்கம் தேவையில்லை, ஆனால் மார்க்கங்கள் கிளம்பும் தானே. அது எல்லாம் விடுவோம். எல்லாத்தையும் விட்டு ஆன்மீக ரட்சிப்பை கற்றுக்கொண்டு முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு கடந்து வந்து இரண்டாம் மரணமாகிய நரகம். இந்த இரண்டாம் மரணம் என்று இப்பொழுது வாசித்தோம் இல்லையே, அது நரகம். அந்த நரக பிடியிலிருந்து விடுதலை அடைந்து உங்கள் ஆத்துமாக்களை, பிள்ளைகளின் ஆத்துமாக்களை முதலில் காப்பாற்றி கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இந்த சபைகளுக்கு போகிறது, அங்கே சபைகளில் கல்யாணம், அது இது இனம் பெறுது, மனித இனத்தை பெருக்க வைக்கிறது. இந்த விஷயத்தை மட்டும் ஊக்கமாக கற்றுக்கொள்ளுங்கள். மனித இனம் பெருகாமல் இந்த பூலோகத்தில் எவ்வளவு பூகம்பம் வராது. ஆன்மீக வாழ்க்கைக்கு இனப்பெருக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை. மனித இனப்பெருக்கம் கொத்து கொத்தாக இனம் பெருகி கொத்து கொத்தாக இனம் மடிந்து போவதில் இருந்து விடுதலை அடைவதற்குத்தான் பெயர் முதலாம் உயிர்த்தெழுதல்.
ஞானஸ்நானம் எடுத்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு வாரோம் என்று சொல்லுகிறார்கள். பிறகு போய் இனம் பெறுகிறார்கள். அதாவது குளித்து முழுகி திரும்பவும் போய் சேற்றில் விழுந்ததற்கு ஒப்பாக இருக்கும் இந்த காரியம். முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலுக்குரிய நியாயத்தையும் நிம்மதியையும் செய்து முடிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் எங்களை ஆயத்தப்படுத்துவோமாக. காலம் பயங்கரமாக இருக்கிறது. வரப்போற அரசியல் 6 இலக்கம் கொண்ட ஒற்றைக்கண் சாத்தானிய அரசாங்கமும் மதமும் ஒன்றாயுள்ள பயங்கர பிடி. அது பேசும் தத்துவம் கொடுக்கப்பட்ட மாபெரும் சிலையை கடவுள் என்று நிறுத்தி அதை வழிபடச் சொல்லி மக்களை கொடுமைப்படுத்தி, இவர்களுக்கு மதங்கள் ஏற்கனவே உள்ள மதங்கள் மனித இரத்தம் குடிக்கும் குருதி புனல்களாகிய மதங்களில் எங்கேயோ தங்கியிருந்தவர்கள் அத்தனை பேரையும் சித்திரவதை செய்து தன்னுடைய புதிய மதத்தை வழிபடச் சொல்லி அங்கே பெரிய போராட்டமும் பெரிய சித்திரவதையும் நரபலிகளும் உருவாவதற்கு சாத்தானானது படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. கேள்விப்பட்டிருப்பீர்கள், எப்ஸ்டைன் ஜெஃப்ரி என்றவன் அவனுடைய கூட்டம் முழு பேரும் இப்பவும் பூமியிலே அதை காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த கடவுளுக்கு விரோதமாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பாகால் என்று சொல்லப்பட்ட பயங்கரமான சாத்தானிய சிலைக்குத்தான் அவர்கள் பலி கொடுக்கிறார்கள். இந்த பலி கொடுப்பனவு அத்தனையும் பகிரங்கமாக மதமாக பூமிக்கு வந்து எல்லா மக்களையும் 6 இலக்கத்தை கைகளில் சிப் பதிக்கப்பட்டு பிடிக்கப்படுவதற்கு முதல் விடுதலையாகி கொள்ளுங்கள், மனம் திரும்பிக் கொள்ளுங்கள், கண்களை மூடி நாங்கள் போய் சேர்ந்துருவோம். இந்த பூமியில் யாரும் மிஞ்ச வேண்டாம். அதைத்தான் இப்பொழுது நான் பிள்ளைகளை பெற்றுவிட வேண்டாம் இந்த பூமிக்கு. அதைத்தான் தெளிவாக நான் சொல்ல வந்தேன். பேத்தி பேரன் மாறே தயவு செய்து இதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். பெத்துத்தா பேரன் பேத்தி தூக்கி கொஞ்சம் போகிறேன் என்று இந்த கதைகள் இந்த பழைய பஞ்சாங்க கதைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வீரர்களாக உயிர்த்தெழுந்து பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இந்த காரியத்தை இந்த வேத படிப்பை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கோ. வரப்போகிற சாத்தானிய அரசாங்கத்துக்கு அன்பு பரிசளிப்பாக பிள்ளைகளை இரத்த மாமிசம் அழுக கண்ணீர் நிறைந்த பிள்ளைகளை கொடுத்து விட வேண்டாம். அதைத்தான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். அதாவது மனித இனப்பெருக்கத்தை உடனடியாக நிறுத்து. உன் பேரன் பேத்தி பிள்ளைகளை பிறக்க முதல் காப்பாற்று. பெற்ற பிள்ளைகளை பலி கொடுக்க முதல் பிள்ளை பிறக்கும் முன் பிள்ளையை காப்பாற்ற உங்களால் முடியும். ஊரான் கேட்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கிறான், எனக்கு பிள்ளை பிறக்க இல்லையான்னு கேட்கிறான் என்று சொன்னதுக்காக நீங்கள் பிள்ளைகளை பெறுவதல்ல. அவனுக்கு இந்த சத்தியத்தை வாசித்து கொடுங்கள். என் பிள்ளையை நான் காத்துக்கொண்டேன், உன் பிள்ளை பூமியில் பிறந்து விட்டதே என்று சொல்லி அவனுக்கு கேளுங்கள். ஞானஸ்தானம் கொடுக்கலாம். ஞானஸ்தானம் கொடுத்தா போல அங்கே எல்லாம் ஏசப்பா ஒரு இடமும் ஒருபோதும் சொல்லவில்லை பூமியில். அது பிரதர் தினகரன் சொன்னது. பிள்ளைகளை நிறைய பேருங்க நான் ஆண்டவர் ஏசப்பா உங்களுக்கு வந்து பிரசவம் நோகாமல் பார்த்து தருவார் என்று சொல்லி எல்லாம் இப்படியான கதைகளுக்கெல்லாம் ஈடுபடாமலுக்கு விழித்தெழுங்க மக்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பவும் விழித்தெழுங்கள். இதெல்லாம் ஏசப்பா சொல்லவில்லை. ஏசப்பா சொன்னது பூமிக்கு ஐயோ, பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கவும். பிள்ளை பெறுகிறவர்களுக்கு ஐயோ, இந்த பிள்ளைகள் எல்லாம் அள்ளுகொள்ளையாக போகுது. எங்கேயும் ஏசப்பா நன்றாக எல்லாம் சமாதானமாக உங்களுக்கு எல்லாம் அமையப் போகிறது என்று வெளிப்படுத்தவில்லை. அவர் ஒருவரே வந்து எங்களுக்கு ஞானத்தையும் தந்து பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். இந்த பாலியல் பிரச்சனைக்காக கல்யாணம் கட்டுவதல்ல, அதனால் பிள்ளைகளை பெறுவதல்ல. அதெல்லாம் பாவத்தின் சம்பளம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அடக்கி கொண்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. அதை பிள்ளைகளுக்கு முதலே கற்றுக்கொள்ளவும். அவர்களுக்கு நல்ல சந்தோஷமான காரியங்கள் ஈடுபடும் போது இப்படியான சிந்தனை அவர்களுக்கு வராது. சாகும் வரைக்கும் வரக்கூடாது. நாங்கள் இனி கிறிஸ்துவுக்குள் பச்சை குத்துவதற்கு முதல், அடிமை இலக்கம் குத்துவதற்கு முன், 6 இலக்கம் குத்துவதற்கு முன், ஒற்றைக்கண் சாத்தானியன் வந்து எங்களை பொறிப்பதற்கு முதல் நாங்கள் கண்களை மூடி கிறிஸ்துவுக்குள் எடுக்கப்படுவோமாக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சந்ததிகளை மூடி கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமேன்.